வந்திருக்காங்க, டயாலிசிஸ்ல இருந்தாங்க. அவங்க நார்மலாக நிறைய பசங்க நிறைய 20 வயசு ஒரு பையன், 20 வயசு இந்த மாதிரி 26 வயசுல ஒருத்தனுக்கு இந்த மாதிரி என்னன்னா கள்ளச்சாரம் சொன்னவங்க ரொம்ப ஈஸியா கிடைக்குது அவங்களுக்கு. அங்கதான் நம்ம தடுக்கணும், எங்க ஈஸியா கிடைக்குது, அது எப்படி அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குது. ஒருத்தருடைய மனைவி சொல்றாங்க எங்க கிடைக்குதுன்னு நானே கூட்டிட்டு போறேன், கார்டு வாங்க நான் காட்டுறேன். அப்படி இருக்கும்போது எங்க இருக்கிறவங்களுக்கு யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்காங்களோ, யார் கண்ட்ரோல் அது இருக்கணும், யார் அது கண்காணிக்கணும், அவங்களுக்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குது. ஸோ இது கள்ளச்சாராயம் விற்கிறது எங்கே நிப்பாட்டணும், எங்கே நிறுத்தணும், அது அடிவேண்டது அது எடுத்தாதான் சரி வரும். அதுக்கான ஏற்பாடு பண்ணணும். குறிப்பா பெண்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சை கொடுக்குது? அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 3 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ்ல வச்சிருக்காங்க. ரெட் ஜோன் இருக்கு, எல்லோ ஜோன் இருக்கு, ஆனா இன்னைக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் மறுபடியும் பரவாயில்ல, வயசானவங்க தான் நல்லா இருக்காங்க, பரவாயில்ல. டயாலிசிஸ் கொடுத்துட்டு அவங்க குணமாயிருக்காங்க. நிறைய பேருக்கு கண்ணு பார்வை பாதிப்புதான் நிறைய இருக்கு. இந்த மெத்தனால் குடிச்சதுனால டைரக்ட் ஆர்கன்ஸ்ல எஃபெக்ட் ஆயிருக்கு. சில பேர் நான் 3 பாக்கெட் குடிச்சேங்கிறாங்க. ஸோ அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க, 3 பாக்கெட்ல 600 ml. ஸோ 600 ml நீங்க கொடுக்கும்போது மெத்தனால் 600 ml 15 ml மேலே போனா உயிருக்கு பாதிப்பு வரும்னு மெத்தனால் சொன்னது. ஆனா 600 பாக்கெட்ல 3 பாக்கெட் நான் குடிச்சிருக்கேன்னா அப்ப நினைச்சு பாருங்க. கவுன்சிலிங் நிறைய தேவைப்படும், மறுபடியும் குடிக்கக்கூடாது. அதே சமயத்துல போலீஸும் சரி, இங்கே சம்மந்தப்பட்டவங்களும் சரி, கள்ளச்சாரம் எங்க விற்கிறாங்க அங்க இந்த கள்ளச்சாரம் விற்கிறதுக்கு மேல் கலந்துட்டோம்னா அங்க ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் ஹெபிச்சுவல் ஆஃபெண்டர், அடிக்கடி இந்த மாதிரி ஏற்கனவே அவர் பேர்ல தான் எடுக்கிறாரு. மறுபடியும் எந்த மாதிரி வியாபாரம் பண்றாருன்னா அந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுத்துருச்சு. எங்கே அவர் பேல் கொடுக்காம முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படி விழுப்புரத்துல பிரச்சனைகள் வந்தது. அப்பவும் அவர் தான் சாரணை எடுத்துருக்காரு, அவர் தான் சாரணை எடுத்துருக்காரு. நான் ரெடி பண்ணல, நான் வித்தவன். அதுக்கு எந்த ஒரு நீங்க அதுக்கு குற்றவாளி இல்லை, குற்றவாளிங்க இருக்காங்க. அது ஏன் விட்டு வச்சிருக்காங்கன்னா அது நிறைய பேர் அதுக்கு கேள்விக்கு பதில் கொடுக்குறோம். மேடம், பெண்கள் சாராயம் குடிக்கிற அளவுக்கு என்ன மாதிரியான உங்களுக்கு சூழ்நிலை, எதனால குடிச்சாங்க, ஏதாவது விசாரணையில தெரிய வருதுங்களா? அவங்க பேசும்போது உடம்பு வலி இருந்தது, வேலை செஞ்சுட்டு வந்தேன், உடம்பு வலி இருந்தது, எனக்கு குழாவி கடிச்சிச்சு, அது வலி இருந்தது, அதுக்குதான் கொடுத்தாங்க, இது குடிச்சா வலி போயிடும்னாங்க. இது எல்லாமே எக்ஸ்கியூஸ்ங்க. குடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் தேவையில்லை. குடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டா குடிக்க பழக்கம் இருந்தால் குடிச்சுட்டு தான் இருப்பீங்க, சரிங்களா? ஸோ குடிச்சுட்டு தான் இருப்பாங்க. இது மேபி மெத்தனால் இருக்கிறதுனால ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய எஃபெக்ட் தெரியுது. வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் தண்ணி அடிச்சுட்டு வழக்கம் போல தண்ணி அடிச்சுட்டு விழுந்திருக்காருன்னு நினைச்சிருக்காங்க. ஸோ அதுதான் பிரச்சனை ஆகிடுது. அப்போதான் மெத்தனால் வேலை காமிச்சிருக்கு. நீங்கள் 5-6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மெத்தனால் எந்திரிச்சாக்க கண் பார்வை இல்லை, எல்லாமே விஷன் கிளியராக இருக்குது, எனக்கு தெரியல, வாந்தி வருது, மயக்கமா இருக்கு, அப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது தான் பதவி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. 61 பேர் இறந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். 61 குடும்பங்கள் வாழ்நாள் கூட இந்த ஒருத்தருடைய சாராயம் சப்ளை பண்றதுனால, மெத்தனால் சப்ளை பண்றதுனால, தேடுறதுனால 61 இன்னும் 6 பேர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. 6 பேர் குறைச்சிட்டு வரணும், கடவுள்கிட்ட வச்சுக்கணும். ஆனால் 61 குடும்பம் நிச்சயமாக ஒவ்வொரு தீபாவளிக்கு, ஒவ்வொரு பண்டிகை, ஒவ்வொரு புது வருஷத்துக்கு அழைச்சிட்டுனா அது யாருக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் சார்பாக எல்லாமே நீங்கள் நாங்கள் இந்த வசதி பண்ணி கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிறோம், 10 லட்சம் கொடுப்போம். ஆனால் போனவங்க திரும்பி வரமாட்டாங்க. அப்போ நீங்கள் கள்ளச்சாரம் விற்கிறதுக்கு என்ன, அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஈஸிலி அவைலபிளா இருக்குன்னா 160 குடும்பங்களுக்கு அந்த சாரம் கிடைக்குதுன்னா அப்போ எப்படி எங்க அந்த சாரம் விற்கிறாங்க, எப்படி மற்றவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு போலீஸ் இருக்கட்டும், யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க அந்த ஏரியால, ஏன் அவங்களுக்கு தெரியாம போகுது. ஒரு நெக்ஸஸ் மாதிரி வேலை நடக்குது. அவங்க பிடிக்கிறாங்க, நமக்கு என்ன, இது நம்ம ஜுடிஷியரியில நமக்கு என்ன,
எனக்கு காசு வருது அது போதும் எனக்கு, அந்த மாதிரி வேலை செஞ்சு இதுதான் கிடைக்குது. அப்புறம் என்னங்க நீங்க வந்து இப்போ சிபிசிஐடி சொல்லுது 250 ml நாங்க 250 லிட்டர் மெத்தனால் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அந்த எவிடன்ஸ் எங்க இருக்கு? அந்த எவிடன்ஸ் எங்க இருக்கு? நீங்க மெத்தனால் டிஸ்ட்ராய் பண்ணா மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி டிஸ்ட்ராய் பண்ணணும். அந்த எவிடன்ஸ் சிபிசிஐடி அந்த எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரா? 250 லிட்டர் மெத்தனால் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு கொடுங்க. அந்த எவிடன்ஸ் கேட்கிறோம் நாங்க. அந்த எவிடன்ஸ் எங்க? அந்த எவிடன்ஸ் கொடுங்க. ரெஜிஸ்டர் முன்னாடி பண்ணணும். எந்த ஒரு இது இல்லாம நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 20 ml மட்டும்தான் ஒருத்தர் மேல இருந்தாக்கா அவருக்கு 90 நாள் கழிச்சு அவனுக்கு வந்து பேர் கிடைச்சிடும். அதுதாங்க ஒவ்வொரு முறையும் நீங்க பண்ணிட்டு சாதாரண கணக்கு பண்ணி பாருங்க. ஒருத்தன் வந்து 3 பாக்கெட் நான் குடிக்கிறேங்கிறான். 3 பாக்கெட் ஒருத்தர் குடிக்கிறான்னா ஒரு பாக்கெட் 200 ml, 600 ml ஒருத்தர் குடிக்கிறான். 160 பேர் வந்து அது குடிச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு வருது உங்களுக்கு? அப்ப ஏன் நீங்க வந்து கணக்கு தானே இருக்கு, ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அப்ப ஏன் உங்களுக்கு மறுபடியும் பெயில் கொடுத்துருக்கீங்க? அது எனக்கு புரியல. எங்கே பிரச்சனை இருக்கு? அதுதான் இது பிரச்சனை. எங்கே ஆரம்பிக்குது அங்க முற்றுப்புள்ளி வச்சாதான் ஒரு பிரச்சனை வரும்போது கேன்சர் மாதிரி வேரோட புடுங்கி போட்டாதான் உங்களுக்கு கேன்சர் ட்ரீட் பண்ண முடியும். அதுதான் இந்த மாதிரி சார வியாபாரம். அடிவேரோட புடுங்கி எடுத்தாதான் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா எல்லாருக்கும் லாபம் மட்டும்தான் பாக்குறாங்க தவிர இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு அது பாக்குறேன். இப்போ அப்பகுதியில் வந்து 5 பேர் இறந்துருக்காங்க பெண்கள், 2 பேர் கூட அப்பகுதி மக்களுக்கு நீங்க உங்க சார்பாக ஏதாவது மேடம் அப்படி வேண்டாம். நீங்க வந்து குறிப்பா வந்துட்டு இப்ப பெண்கள் வந்து கள்ளச்சாராயம் குடித்து மது குடித்து போதை பழக்கத்திற்கு ஆண்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி பழக்கம் இருக்கும்போது அதை பிரிச்சு பார்க்கவே இல்ல பெண்கள் அதிகமா அது அந்த மாதிரி ஆர்வம் பண்றாங்க. பெண்கள் இறந்துருக்காங்க. 61 பேர்ல 5 பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. நீங்க அப்படி பிரிச்சு பாக்குறீங்க. உயிர் தான். அது ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும், ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும், குழந்தை இருந்தாலும், இளைஞர் இருந்தாலும், சரிங்களா? சோ ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது. ஒரு பொண்ணு இறந்துட்டாக்க 5 பெண்கள் இறந்துருக்காங்க. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தானே. 2 குடும்பத்துல இருந்து தாய் தந்தை 2 பேர் இறந்துருக்காங்க. 4 குழந்தை டோட்டலான 10 வயசு 12 வயசு 14 வயசு அப்படி கொண்டு இருக்காங்க. 4 குழந்தைங்க அப்பா அம்மா கை கொடுத்துட்டு இன்னைக்கு தெருவில் நிக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க அவங்க? அந்த குழந்தைங்க நிலைமை நினைச்சுப்பாங்க. இந்த 6 பெண் நான் சொல்லுங்க சாராயம் கள்ளச்சாராயம் ஸ்பெஷலா நீங்க விற்கிறீங்களா? டாஸ்மாக் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதை தாண்டி இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்கிறது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுதான் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஆண் பெண் பிரச்சனை பார்க்கறது உயிர் தான். உயிர் போனது திரும்பி வரப்போகுது. ஓகே, தேங்க்யூ.